சங்கரா மீன் வாங்கியிருந்தோம். அது எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். யூஸ்வலாக மீன் குழம்புனா நாங்கள் சட்டி யூஸ் பண்ணுவோம். சட்டி சூடு ஏறினதும் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் விட்டுட்டு அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு ஏறினதும் அதை தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை. வெந்தயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது கட் பண்ண எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தனித்தனியாக போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி. நான் கொஞ்சம் மீன் தாங்க, அதாவது 1 கிலோ மீன் தான் வாங்கணும். அதிலே பாதி ஃப்ரைக்கு எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் 1 தக்காளி தான் போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் அடுத்தது தக்காளியை போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். யூஸ்வலாக நாங்கள் மீன் குழம்பு, சாம்பார் அதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே மாட்டோம். பொரியலுக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஒன்றும் ஒட்டாது, அடிப்பிடிக்காது, பிரச்சனை கிடையாது. அடுத்தது பூண்டு. நான் பூண்டு பல் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு அதை நசுக்கி போட்டால் பிடிக்கும். நசுக்கி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா விட்டுட்டு நல்லா வதங்கி சுருள வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது நடுவில் புளி கரைச்சல், புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுலேயே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது எங்கள் வீட்டு புளி அப்படிங்கிறதுனால ஒன்றும் அதில் தூசு அதெல்லாம் பெருசாக இருக்காது. இருந்தாலும் ஒரு சிலர் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஃபில்டர் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த வதங்கின இதில் இதையும் தூக்கி ஊற்றிடுங்க. நான் குழம்பு திட்டமாக தாங்க கொட்டி வச்சுருக்கேன், நிறையெல்லாம் கொட்டி வைக்கல. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த், அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, மீன் அதோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு கொட்டி வச்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி வாசனை சுத்தமாக போய் பச்சை வாசனைலாம் போனப்புறம் ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமில் சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே போட்டுடுறேன். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா சங்கரா மீன் உடஞ்சிடும். அதனால் ஒரு நல்ல குழம்பு சுண்டி வந்தப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், கடைசி 5 மினிட்ஸ் நீங்கள் மீனை போட்டு மூடி வச்சுருந்தாலே போதும். மீன் நல்லா வெந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா மீன் உடஞ்சிடும், ரொம்ப கரைஞ்சிடும். அதாவது குழம்புல மீன் கரெக்டாக எடுத்து சாப்பிட மாதிரி இருக்காது, வெறும் முள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் மீனை போடுங்க. அதுக்கு முன்னாடி போட வேணாம். செகண்ட் திங், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸை அந்த மீன் வெந்துடும். அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப வேணாலும் நீங்கள் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம், நல்லெண்ணெய் விட்டு. அவ்வளோதான், சங்கரா மீன் குழம்பு ரெடி.